4ஆம் இடத்துல இருக்காரு. அதுவும் அவர் வந்து ரேவதி நட்சத்திரத்துல இருக்காரு. அகைன் புதனோட நட்சத்திரத்துல இருக்காரு. இதெல்லாமே நம்ம வச்சு பார்க்கும்போது ஃபேமிலி கர்மா அவங்களுக்கு இந்த வருஷம் ஆக்டிவேட் ஆகும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹவுஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஆக்டிவேட்ல இருக்க போகுது. சரி, இந்த 8ஆம் இடத்துல இருக்காரு, இதுக்கு முன்னாடி 7ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணிருப்பாரு? இப்ப 8ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த ஒரு வருஷம் அங்கதான் இருக்க போறாரு. பட் இதுக்கு முன்னாடி 7ஆம் வீட்டுல இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாரு குரு பகவான் நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல கேந்திர வீடுகள் வரும். இப்ப தனுசை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 7, 10 இது எல்லாமே வந்து கேந்திர வீடுகளா வருது. ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல ஒரு வித சர்க்கிள் தான் அவங்களுக்கு. பெரிய அளவுல வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ, பெரிய அளவுல அவங்க ஒரு கமிட்மெண்ட் நிறைவேற்றிட்டாங்க, அவங்க லைஃப்ல வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட்டுச்சு ரிலேஷன்ஷிப் எல்லாம். நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க, ஒரு 2-3 இயர்ஸா அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா இல்லை. ஏன்னா தனுசுல குரு இருக்காரு, ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திர ஸ்தானத்தை ஏறி இருக்கும் போது அந்த இடத்துல அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் எந்த ஒரு நல்ல விஷயமும் கண்டிப்பான முறையில் இல்லை. ஆனா இந்த டைம் என்ன நடக்குதுன்னா கவனிச்சு பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டுல இருந்து 8ஆம் வீட்டுக்கு வந்து உச்சமாக போறாரு. ஸோ 8ன்றது நம்மளுக்கு ஆயுள் அப்படின்ற ஒரு விஷயமும் நம்மளுக்கு வர்றதுனால நிறைய ஹெல்த் ரிலேட்டடா உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இந்த இடத்துல சரியாகும். இப்ப தனுசு ராசியில நீங்க இருக்கீங்க, கொஞ்சம் வயசானவங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 45 வயசு வந்து 60 வயசுல இருக்கவங்களுக்கு